தேவைப்படுது. எந்த கொம்பும் முளைச்சால வந்து உட்கார்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுமோ அதான். நான் இங்க உட்கார்ந்துட்டு நான் இங்கதான் போறேன். எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து ஒரு வெசல் பர்சனல் வந்து நீ பர்சனலா வச்சு பாரு. இதுவான யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். இதுக்காக பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. கரெக்டா? இந்த இடத்துக்கு அப்போ ஒரு பொருள் உடைஞ்சது அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. கரெக்டா? அப்போ இந்த வீட்டுல பல பொருட்கள் உடைஞ்சிருக்கு. அப்போ பல பொருட்கள் உடைஞ்ச இடத்து பக்கத்துல யாருமே போக கூடாது அப்படின்னு தானே சொல்றாங்க. அந்த ரீசன் அந்த ரீசன் இங்க ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க. இவங்க சொல்றாங்க சப்பாத்தி கூட இங்க போடுவாங்க. கிளீனா இருந்துச்சுன்னா எல்லாமே இங்க செய்வாங்க. இந்த துணியில நீங்க வந்து கிராஸ்ல உட்காடுறீங்க, டாய்லெட் யூஸ் பண்றீங்க, எல்லா இடத்துலயும் உட்காடுறீங்க. எல்லா இடமும் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாக்குறோம். கரெக்டா? யாருமே இங்க உட்கார்றதே கிடையாது. நீங்க மட்டும்தான் இப்ப உட்காடுறீங்க. அது கிளீனினஸ் மைண்ட் பண்ணி தயவு செஞ்சு இறங்குங்க. சரி, நான் இறங்குறேன். ஒரு ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். நான் இறங்குறேன் கண்டிப்பா. இல்ல எதுக்கு டைம்? ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொல்றீங்கல்ல, ஒரே நிமிஷம் நீங்க பண்ற தப்ப உங்களுக்கு யாராவது புரிய வைக்கணும் இல்லங்க. நீங்க திரும்பி திரும்பி தப்பு பண்ணிட்டே இருக்கீங்களா? அதுதான் ட்ரை பண்றேன். நீங்க ஒரு நிமிஷம் சொல்றீங்கல்ல, ஒரே நிமிஷம் நீங்க சொல்றீங்களா அங்க உடைஞ்சிச்சு யாரும் கேட்கலன்னு சொல்றீங்களா? அங்க உடைஞ்சது யாரு உடைச்சான்னு தெரியுங்க. இங்க உடைஞ்சது யாரு? இப்ப கிச்சன்ல உடைஞ்சது யாருன்னு தெரியல. இப்ப அந்த மாதிரி நேரத்துல தான் இது தேவையில்லாம யாருன்னா இவங்க தான் இன்சார்ஜ் நம்ம சொல்லிடலாம். அந்த கிச்சன் இன்சார்ஜ் என்ன சொல்றாங்கன்னா யாரோ கிச்சனுக்குள்ள வராங்க, யார் உடைச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ நீங்க உட்கார்றீங்கல்ல, உங்களை இன்ஸ்பயர் பண்ணி 7 பேர் வந்து உட்கார்ந்துட்டா இவங்க எப்படி சமைப்பாங்க? புரியுது. அதனால எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. எனக்கு திடீர்னு சொல்றீங்க இந்த மாதிரி இங்க உட்காரக்கூடாது அப்படின்னு. மத்தியானம் வந்து நீங்க பாத்ரூம் கிளீனிங் அப்போ நாங்க உள்ளே உட்கார்ந்தா நீங்க கிளீன் பண்ணுவீங்களா? அவங்க 2 பேரும் பேசட்டும். மத்தவங்க எல்லாம் எல்லாரும் போறப்ப அந்த பிரச்சனை ஊதி நாங்க அவங்க தான் இருக்காங்க. இல்ல அப்சரா நீங்க தான் நான் சொல்றேன். நான் வந்து உனக்கும் கஷ்டம் தானே? எவ்வளவு கழுவி இங்க பேசாம ஓகே நின்னு பேசுவீங்க. திமிரா மேல உட்கார்ந்து பேசுவீங்க. ஸ்ட்ரைக் வாங்க. எனக்கு என்னை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களை யாரும் டார்கெட் பண்ணல. நான் சிம்பிளா சொல்றேன். எல்லாரும் டார்கெட் பண்ணல. எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி இருக்கு. சத்தியமா அப்படி இல்ல.